வணக்கம். நான் தான் மூர்த்தி. அதாவது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி சொல்ல போகிறேன். நிறைய பேர் சுகர், ப்ரெஷரு இப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பட்டு ஒன்றே ஒன்று உங்களுக்காக நான் வணங்கி கேட்குறேன். கேட்டு சொல்கிறேன். இந்த ஒரு பயிற்சி நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமானது கிடைக்கும். நல்லாவும் இருக்கலாம். அது ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் வந்தால் கூட ஒரு நுரையீரல் ஃபால்ட்டு, ஹார்ட்டு ஃபால்ட்டு இதுமாரிக்கு ஃபால்ட்டு வந்தால் கூட அது அந்த தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் ஒரே ஒரு பயிற்சி சொல்கிறேன். அது வந்து செஞ்சு பாருங்கள். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை. இவங்க காலையில் தூங்கி வச்சு லெட்டின் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு உங்கள் சாமி ரூமில் ஏதோ உட்காந்து உங்களே கண்ணை திறந்துக்கிட்டு உங்களை திறந்துக்கிட்டு உங்களையே உட்காந்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. உட்கார முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். மறுநாள் கொஞ்சம் உட்காருங்க. மறுநாள் கொஞ்சம் உட்காருங்க. ஸ்டெப்பு இருப்பாக உங்களுக்கு ஒரு மணி நேரம் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே உள்ள நோயெல்லாம் பறந்து போயிடும். என்னாச்சு, எதுவுமே இருக்காது, போயிடும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் இதை பார்க்க என்ன ஆகும், அதை உங்களை பார்க்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட உயிர் தான் நினப்பு வரும். பட்டு உங்களோட உடம்பை மறந்துடுவீங்க. உயிர் நினப்பு வந்துடும். உயிரை தான் நினைக்கணும். அதாவது உடம்பு அழிவு போகிற உயிர் உடம்பு. ஆனால் அழியாத பொருள் உயிர். அது யாரும் தெரிய முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் தான் அழியாத பொருள். ஆனால் உடம்பு அழியிறக்கூடிய பொருள். அது யாரும் தெரிய முடியாது. என்ன நினைக்கிறாங்க, உடம்பை தான் மேக்கப் பண்ணிக்கிறீங்க. அதுக்குள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை யாரும் பார்க்க மாட்டீங்க. உள்ளே இருக்கிற பொக்கிஷம் நல்லா இருந்தால் தான் அந்த பொக்கிஷத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வெளில போக முடியும், பண்ண முடியும், எல்லாமே செய்ய முடியும், நல்லா ட்ரெஸ் பண்ண முடியும், நல்லா பண்ண முடியும், சாப்பிட முடியும், எல்லாம் பண்ண முடியும். உள்ள உனக்குள்ளே உத்தமாக இருக்கிறான். உத்தமாக தான் இருக்கிறான். நீ நினைக்கலாம், என்னடா உத்தமாக இருக்கான்னு சொல்கிறானே அப்படின்னு ஒரு சீப்பாவோட நினைக்கிறானுங்க. பட்டு உத்தமானா உனக்குள்ளே உன்னோட ஆன்மா இருக்கிறதுக்கு தான் நீ உழவ முடியும். அப்படிப்பட்டு நீ நல்லது நீ எவ்வளவுக்கு நல்லது செய்கிறியோ அவ்வளவுக்கு நீ துன்பப்படாமல் இறைவனிடம் சேரலாம். சரிங்களா? நிறைய பேர் இறந்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க. பட் இறந்துருப்ப பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு கண்ணிலாக வடியும், உயிர் போயிடும். சிலவங்க மோஷன் போகிறோம், சிலவங்க வயிறு உப்பிடும், சிலவங்களுக்கு வாயிலேருந்து ரத்தமாக வரும், சிலவங்க மூக்கிலேருந்து தண்ணியாக வரும். இது எதனால் இப்படி போய் உயிர் போகுதுன்னா, நீங்கள் செய்கிற பாவத்துக்கு தகுந்தபடி தான் உங்களை ஆன்மா உங்களை விட்டு வெளியே போகும். துருவப்பட்டு போகுது. எப்படி போகுது, நீங்கள் நல்ல விதமாக இருந்து நல்லது செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக போகும். உங்கள் ஆன்மா உங்களை விட்டு சந்தோஷமாக போகும்போது அப்படி செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக போகும். நீங்கள் ரொம்ப கண்டத்தையும் செஞ்சுட்டு கண்டதையும் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டு இப்படி பண்ணுறது, கஞ்சா அடிக்கிறது, இது பண்ணுறது, அப்படி பண்ணுறது, வெட்டுறது, கொலை பண்ணுறது, குத்துறது, பெண்ணை அடிக்கிறது, பாவம் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடைசியில் துன்பப்பட்டு தான் உங்கள் ஆன்மா வெளில போகும்போது உங்களை சும்மாலாம் கொண்டு போகாது. அதாவது மொத்தம் 3 அகாரா, உகாரா, முகாரா அப்படின்னு 3 இருக்குது. உங்களுக்குள்ளே வரது அகாரா, முகாரா, உகாரா ஆனால் 3 இருக்குது. 3ல் 1 சிவன் இங்கே இந்த இடத்துல பிடிக்கிறார். இங்கே பிடிக்கிறார். அம்பாள் இடுப்பை பிடிக்குது. இடுப்பை பிடிக்குது. வயிற்றை பிள்ளையார் பிடிக்கிறார். அப்போ அது 3 சேர்ந்தது தான் உனக்குள்ளே இருக்குது. அப்போ 3 ஒன்றுக்குள்ளே இருக்கும்போது பட்டு நீ எல்லாமே முடிஞ்சு அந்த உயிர் போகிற கண்டிஷனில் இந்த இடமும் சிவனும் போயிடுவார், அம்பாலும் போயிடும் டக்குன்னு. ஆனால் பிள்ளையார் மட்டும் போக மாட்டார். ஏன்னு கேட்டினா உன்னை சுத்தமாக டோட்டல் பண்ணி நீ என்னென்ன செஞ்சுருந்து என்னென்ன பண்ணி எல்லாத்தையும் உன்னை டோட்டல் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு போயிடுவார். சரிங்களா? டக்குன்னு போயிடும். அதோட முடிஞ்சிட்டு உன்னோட சுத்தமாக உனக்குள்ளே இருக்கிற 3 வெளில போயிட்டு முடிஞ்சிட்டு. அது பிறகு அதில் என்னையா தீட்டு இருக்குது? அது மேலே தீட்டும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. உன்னை புதைச்சிட்டா தீட்டே முடிஞ்சிட்டு. சரியா? 1 வருஷங்கிறதெல்லாம் தீட்டெலாம் சும்மா. அதெல்லாம் உன்னை புதைச்சிட்டாவே தீட்டு முடிஞ்சிட்டு. உன்னை விட்டு வெளில போயிட்டு 3மே வெளில போயிட்டுனா அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் என்ன தீட்டு எனக்கு என்ன இருக்குது? 3மே வெளில போயிட்டு 3 தெய்வமே வெளில போயிட்டு அப்புறம் என்ன இருக்குது உனக்குள்ள? அப்புறம் என்ன இருக்குது? தீட்டே கிடையாது. நீ சொல்லுவ 1 வருஷம் தீட்டு இருக்கிறது, 1 வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாது, 1 வருஷம் அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அதெல்லாம் சும்மா போய் அவனை தூக்கி இப்போ அடக்கம் பண்ணிட்டாவே உன்னோட தீட்டு முடிஞ்சிருச்சு. சரிங்க? இதுதான் தீட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது நீ தீட்டுன்னு சொல்கிறீங்க. பட்டு நீ 10 மாதம் உங்கள் அம்மா
குளிக்காமல் தீட்டு ஒரு மாதம் குளிக்காமல் இருந்தால் தான் தீட்டு தங்குனா தான் நீ பிறக்கிற, நீ தங்குற, நீ மாசமாக ஆகிற ஒரு இதாக ஆகிற. அப்போ வந்து நீ நீ உங்கள் அம்மா வயிற்றில் உங்கள் அம்மா ஒரு மாதம் குளிக்காமல் இருந்தால் தான் நீ உனக்கு தீட்டு, அது அந்த தீட்டு தான் உன்னை வந்து ஒரு ஒரு குழந்த பொக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்,